இந்த மீடியாவுக்கு உங்களுக்கெல்லாம் உண்மைக்குமே மீடியா வந்து ரொம்ப மோசமாக திட்ட தோணுது. உங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பராசக்தியோட வீடியோவை யூடியூப்பில் அதிகமாக பார்த்தானோ, ஜனநாயகனை அதிகமாக பார்த்தான்லாம் நீங்கள் உட்காந்து சினிமா யூடியூப் பண்ணுறவங்க அதெல்லாம் ஒரு டாப்பிக்காக உட்காந்து நாட்டில் அங்கே நர்சஸ் போராடிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராடிப்பாங்க, அந்த பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் எலெக்ஷனை ஓட்டி எங்கே திரும்பினாலும் ஒரே போராட்டங்களாக இருக்குது. அதை நமக்கு விட்டுட்டு இப்போ பராசக்தியை வந்து அது 3 கோடி வியூஸ் போனால் என்ன, நாசமாக போனால் என்ன, இதனால் என்ன யூஸ்? அந்த பராசக்திங்கிற படம் எதுலேருந்து எடுக்கிறான்? மெத்தாஃபெட்டமைன் வித்த காசு. அது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து வருது. அது சிவகாயத்திகை நடிச்சிட்டா அந்த மெத்தாஃபெட்டமைன் வந்து புனிதமாயிடுமா? கஞ்சா புனிதமாயிடுமா? அப்போ நம்ம மனநிலைமை, பொதுமக்களோட மனநிலைமைங்கிறது சமூகம் சீர்கழிவு அடைகிறதுக்கு பொதுமக்களோட மனநிலைமையும் ஒரு காரணம். இப்போ நீங்கள் மீடியா உங்களுக்கு யூடியூப், நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமாக யூடியூப்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு டெய்லியும் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒன்று சினிமா பற்றி பேசுகிறீங்க, இல்லை சினிமா நடிகர்களோட அந்தரங்க வாழ்க்கையை பேசுகிறீங்க. அது ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்க. அது நான் உங்கள் சேனல் நான் யாரையும் பர்டிகுலராக சொல்லி இன் ஜென்ரல். அப்படிங்கும்போது நமக்கு சினிமான்னு 24 மணி நேரம் சினிமா பற்றி பேசிட்டு 2K ஜென்ரேஷன் டிவிகே பக்கம் போயிட்டான் அப்படின்னு அவனை அக்யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ரைட் இருக்குது இல்லையா? இப்போ ஜனநாயகன் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அது ப்ரொடக்ஷன் கம்பெனி விஜய் வச்சு 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து பண்ணுறான்னா அப்போ அவன் எவ்வளோ பணம் வச்சுருக்க ஒரு பணவளமுடைய ஆளாக இருப்பான். அவங்களால கோர்ட்டு ஹேண்டில் பண்ண முடியும்.